ஹே ஹாய் கைஸ், சொன்னிகானுடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேப்ளேட் எக்ஸ் சீரீஸில் இருக்கிற எபிசோட் 2ஓட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே நல்லாவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த எபிசோட் டைட்டில் த ரெயின்போ கலர்டு அசாசின். இங்கேருந்து மெயின் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஓப்பனிங்கில் நம்ம கசாமியை காட்டுறாங்க. அவனும் எக்ஸ் டவரை பார்த்துக்கிட்டு இருக்கான். எக்ஸ் டவர் இங்கே தானே எல்லா ப்ரோஸுமே இருப்பாங்க. நானும் கூடிய சீக்கிரம் ஒரு ப்ரோவாக மாறுவேன். ஆனால் அதுக்கான சான்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அவன் பேபேட் உடஞ்சது நினச்சி. இந்த இடத்துல பார்த்தா எக்ஸ் வரான். அவனும் ஹே பேர்ட், இன்னைக்கு ஒரு அருமையான பேபேட் நாள் தெரியுமான்னு அவன் சொல்ல, பேப்ளேட் நாளா, இன்னைக்கு என்ன புதுசா, என்ன விஷயம்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு எக்ஸும், சூரியன் சுட்டடிக்கும் போது நம்ம பே பேட்டில் பண்ணுறது ஒரு அருமையான நாள். அதே மாதிரி மழை பெய்கிற டைமில் வீட்டுக்குள்ளே இருந்து பே பேட்டில் பண்ணுறதும் ஒரு அருமையான நாள். அதே மாதிரி ஸ்னோ பொழியிறப்ப நம்ம வெளில இருந்து பே பேட்டில் பண்ணுறதும் ஒரு அருமையான நாள் தானே அவன் சொல்கிறான். அதுக்கு இவனும், அப்படின்னா உனக்கு எல்லா நாளுமே பேபேட் நாள் தானே. சரி, அதை விட எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ எதுக்காக ஃபேமஸான அந்த சாம்பியன் டீமை விட்டு வெளில வந்தேன்னு இவன் கேட்க, இங்கே தான் ஒரு விஷயத்தை உடைக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சுவலாக இவன் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா இக்ஸு கிராஸ். இவன் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் டீமை விட்டே வெளில வந்துட்டான். எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணுறாங்க. ஏன் இந்த பையன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தான்? சாம்பியன் டீமில் இருந்துக்கிட்டு எதுக்காக அவன் அங்கேருந்து வந்துட்டான்? என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை அவன் அங்கே சந்தோஷமா இல்லையா? சொல்லு, உனக்கு என்னாச்சுன்னு இந்த பக்கம் இவனும் கேட்க, உடனே எக்ஸும், நீ சொன்னதும் சரிதான், நான் அங்கே சந்தோஷமா இல்லை. நீயே யோசிப்பாரு, நாங்கள் தான் எக்ஸ் டவரோட சாம்பியன்ஸ், நாங்கள் டாப்பில் இருக்கோம். எங்களை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி நினைக்கும் போது தான் நான் விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். ஒருத்தவன் இருக்கான், அவன் தான் ஜெயிகோ குரோமி, என்னோட டீமோட லீடர். அவனை எதிர்த்து போட்டி போடணும்னா நான் அந்த டீமில் இருந்தால் என்னால் கண்டிப்பாக அது முடியாது. அதனால தான் நான் டீமை விட்டு வெளில வந்தேன். இப்போ என்னால் ஒரு தீவிரமான பேட்டில் அவன் கூட என்னால் போட்டி போட முடியும். நான் திரும்பவும் அவன் கூட போட்டி போடுறதுக்காக அந்த எக்ஸ் டவர் வரைக்கும் எல்லா பேட்டிலையும் ஜெயிச்சு போவேன். எனக்கு கவலையே இல்லைன்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம கசாமியும், இவன் எப்படிப்பட்ட பிளேடர்னு தெரியலையே, அவனோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த எக்ஸ் டவருக்கு போய் தீர்வுன்னு சொல்கிறான். அது நடக்குமோ நடக்கலையோ அதை பற்றியெல்லாம் இவன் யோசிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா இவன் தான் இக்ஸு கிராஸ். இவன் பேப்ளேடில் கிடைக்கிற சந்தோஷத்தை தாண்டி வேற எதை பற்றி யோசிக்கிற மாதிரியே தெரியலன்னு அவனு சொல்லிட்டு, இவன் ரொம்ப கிரேசியாக இருக்கான்னு சொல்ல, உடனே எக்ஸும், ஏய் இப்போலேருந்து நீ உன்னோட டீம்மேட்பா, என்னவா போய் பேட்டில் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக இருக்கலான்னு அவனு சொல்ல, உடனே இந்த பக்கம் கசாமியும், இவன் கூட டீம் அப் பண்ணுறனால நானும் இவனை மாதிரியே இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்க, அப்படியே அதை சீனில் பார்த்தா ரெண்டு பேரும் வேற ஒருத்தர்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனும் அவன் ஃபோனை பார்த்து, ஹே எக்ஸ், உன்னை பற்றி தான் இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. காமன் எக்ஸுங்கிற ஒரு புது பிளேடர் சடனாக வந்து ஒரு ப்ரோ பிளேடரையே டிஃபீட் பண்ணியிருக்கான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவன் மிஸ்ட்ரியாகவும் இருக்கான்னு சொல்லி இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதை இவனும், ஹே இந்த மாஸ்க்கு நீ எப்பயுமே போட்டுக்கிட்டு இருக்க மாட்டியான்னு சொல்லி அவனும் கேட்க, வீடுப்பா பிரச்சனை வராதுன்னு அவன் சொல்கிறான். திடீர்னு பார்த்தாயே அங்கே பாருங்க, அதுதான் காமன் எக்ஸ், அந்த ஹெல்மெட் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உடனே வர இவனுக்கு தூக்கி போட்டுருது. ஹே 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 கைஸ், நான் தான் காமன் எக்ஸ்ன்னு அவனு சொல்ல, உங்கள் மேட்ச் நாங்கள்லாம் பார்த்தோம், நீங்கள் சூப்பராக இருந்தது, நீங்கள் செம்மையாக பேட்டில் பண்ணீங்க, நீங்கள் திரும்பவும் பேட்டில் பண்ணுவீங்களான்னு எல்லாருமே இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளால பார்த்துட்டு, இவர் தானே அவரோட டீம்மேட், ஹே இவர் ரொம்பவே வீக்குப்பா, ஸ்ட்ராங்லாம் கிடையாது, இவர் வெறும் ஸ்மால் ஃப்ரை தானு அவனுக்கு சொல்ல, உடனே இவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்னடா இப்படி சொல்லிட்டீங்களேடா, இருந்தாலும் நான் யாருன்னு ஒன்றே காட்டுவேன்னு இவனு சொல்கிறான். அப்போ இந்த பக்கம் எக்ஸும், சரி நீங்களாம் போயிட்டு வாங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏ கசாமி, அப்புறம் இன்னைக்கான மேட்சை நான் வாங்கிட்டே விட்டுடுறேன், என்ன பார்த்துக்கோ நாம சொல்ல, உடனே கசாமியும், என்னது மேட்சா இன்னைக்கா, என்னப்பா திடீர்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு எக்ஸும், ஆமாப்பா இன்னைக்கு ஒரு ப்ரோ செலெக்ஷன் மேட்ச் நமக்கு இருக்கு. நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற மூலியமா நம்ம ஒரு நெக்ஸ்ட் ப்ரோவா மாதிரி எக்ஸ் டவருக்கு போக இது நம்மளை கொஞ்சம் பம்ப் பண்ணி விடும்னு அவன் சொல்கிறான். உடனே கசாமியும், நீ என்னப்பா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க, திடீர்னு வந்து சொல்றியேன்னு அவன் கேட்குறான். அதுக்கு எக்ஸும், என்னப்பா இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம போகிறோம் மேட்ச் ஜெயிக்கிறோம் வந்துக்கிட்டே இருக்கும்னு அவன் சொல்ல, அது விஷயம் இல்லை, இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லுன்னு இந்த பக்கம் கசாமி கத்துறான். சரி நீ கொஞ்சம் தெளிவாக சொல்லு, இப்போ நம்ம பேட்டில் வின் பண்ணோம்னா நம்ம ப்ரோவாக மாறுவோமா, எப்போ போன்னு சொல்லி அவன் கேட்க, எக்ஸும் இன்னைக்கு தான்ப்பான்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே இந்த பக்கம் கசாமி, அடப்பாவி ஏன்டா என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற, ஏன் என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிற நீ தெளிவான்னு சொல்லி அவன் கோப்பப்பட, இந்த பக்கம் எக்ஸும், நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், நீ ரொம்ப கோவப்படுறேன்னு சொல்லி அவன் சிரிக்க, இந்த பக்கம் நம்ம கசாமியும், சரி என்னால் இது முடியும்,
ஆனா என்கிட்ட பேபிளே கிடையாதுன்னு சொல்லி அவன் அழுவ ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் எக்ஸும் ஆமால அதை நான் மறந்தே போயிட்டேன், அந்த ப்ரோதமும் பேபிளே ஒஸ்டானே சொல்லி சிரிக்க செய்ய இந்த பக்கம் நம்ம கசாமியும் ஏய் என்கிட்ட பிளேட் இல்லைன்னா என்னால பேட்டில் பண்ண முடியாதுடா, நீ மட்டும் சமாளிக்கணும்னு அவன் சொல்ல அட ஆமா இல்லன்னு சொல்லி இந்த பக்கம் 2 பேருமே தலையை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப அங்க பார்த்தா ஒரு கேரக்டர் என்ட்ரி அண்ட் இவளும் ஒரு மெயின் கேரக்டர் தான். அவளும் அங்க வந்து ஏ காய்ஸ் உங்களுக்கு நான் என்னோட பேபை கொடுக்குறேன்னு அவ சொல்ல இந்த பக்கம் எக்ஸும் உண்மையாவாமா நீ சொல்றேன்னு சொல்லி அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் நம்ம கசாமி இல்ல புது ஆட்கள் கொடுக்கறத என்னைக்குமே வாங்கிக்க கூடாதுன்னு வீட்டுல சொல்லியிருக்காங்க, எனக்கு வேணான்னு அவன் சொல்றான். எக்ஸும் நீ என்னப்பா இப்படி பண்ற, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனைன்னு அவன் கேட்கறான். அந்த பொண்ணும் நீங்க என்னோட பேபிளேட்ஸை பயன்படுத்துறத நினைச்சு தப்பா நினைச்சிக்க தேவையில்ல, ஏன்னா என்கிட்ட இதே மாதிரி எக்கச்சக்கமான பேபிளேட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவளோட பாக்ஸை காட்டினா அதுல புதுசா தின்சா ரகரகமா நிறைய பேபிளேட்ஸ் இருக்கு. நம்ம ஆளுங்க அதை பார்த்து வாயை பொழக்கிறானுங்க, ஒரு பாக்ஸ்ல இத்தனை பேபிளேட்ஸான்னு சொல்லி. இந்த பக்கம் அந்த பொண்ணும் பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல, இது எல்லாமே என்னோட கலெக்ஷன்ஸ் தான், நீ எது வேணுமோ உனக்கு ஒன்று சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அவளும் சொல்ல நம்ம ஹீரோக்கு இதுல விருப்பம் இல்லை. பட் அவனுக்கு ஏதோ ஒரு பேபை பார்த்தோன்னே ஒரு விதமான ஃபீலிங்ஸ் அவனுக்கு வர செய்யுது. அவனும் அந்த பேபியை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணும் நீ ஹெல்த் சைட்டை சூஸ் பண்ணியிருக்கியா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்படின்னா உனக்கு நல்ல கண் இருக்குன்னு அர்த்தப்பா. இந்த பேபிளேட் ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்கும், சூப்பரான பேபிளேட் தான். இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா நீ எப்படி இதை பயன்படுத்துறங்கிறத போட்டு தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இது ரொம்ப சூப்பரான ஒரு பேன்னு சொல்லி அவளும் நம்ம ஹீரோ கையிலேயே கொடுக்க ஹீரோவால நம்பவே முடியல, நீ அப்ப உண்மையா தான் சொல்றியா நான் எடுத்துக்கவான்னு சொல்லி அவனும் கேட்கறான். இந்த பக்கம் இந்த பொண்ணும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே நீ இதை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பன்னு நினைக்கிறேன், நீனு உன் பேபு நல்ல பார்ட்னர் சமாளுங்கப்பான்னு சொல்லிட்டு அவளும் இந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்க நம்ம ஹீரோவும் இப்படிப்பட்ட கலிகாலத்திலையும் ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற இப்படிப்பட்ட பொண்ணான்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறான். இந்த பக்கம் எக்ஸும் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அவனு சொல்ல இந்த பக்கம் அந்த பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆகும் போது எட்டகந்து பார்க்க ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு சரி நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் எக்ஸும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனும் என்னப்பா பேபிளேட் கிடைச்சிச்சு அப்புறம் என்ன ப்ரோ செலெக்ஷன்ல போய் அடிச்சு தூக்கலான்னு சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா அந்த ப்ரோ செலெக்ஷன் ஸோ அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்காங்க, ஸ்டே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அங்கே கமெண்ட்ரி பண்றவரும் நீங்க எக்ஸ் டவருக்கு போகணும்னா அதுக்கு எங்க இருக்கிற பேட்டில்ஸ் ஜெயிக்கிற மூலியமா உங்களுக்கு அதுக்கான கதவு திறக்கப்படும். இன்னைக்கு இங்க நடக்க போற டீம் பேட்டில் யார் யார் போட்டி போட போறாங்கன்னா டீம் பெர்சோனா, அதுல இருக்கிற பிளேடர்ஸ் தான் காமன் எக்ஸ் அண்ட் கசாமி பேர்டுன்னு நம்ம ஆளுங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆளுங்க தெரிய வந்திருக்கு, ஏன்னா போன எபிசோட்ல ஒரு சம்பவமே பண்ணியிருப்பான். நம்ம காமன் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளேடரையே டிஃபீட் பண்ணியிருப்பான்ல, ஸோ அதை இங்க போட்டு காட்டுறாங்க. இங்க நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய ஆளுங்க இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஆளுங்களும் போன பேட்டில விட கண்டிப்பா இங்க நடக்க போற பேட்டில்ல ரொம்பவே டஃப்பான ஆப்போனன்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு நம்ம கசாமி சொல்ல அதுக்கு எக்ஸும் ஒரு வேலை இருக்கலாம்னு அவன் சொல்றான். அப்ப அங்க பார்த்தா ஆப்போனன்ட் டீமை வர சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா டீம் ரெயின்போங்கிற பேர்ல ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளோட பேர் தான் மல்டி நனாயிரோ. அவளும் அங்க வந்து நிக்க நம்ம பசங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டையும் விட இந்த பொண்ணுக்கு பல மடங்கு அதிகமா இங்க சப்போர்ட் இருக்குங்க. எல்லாருமே மல்டி நனாயிரோன்னு சொல்லி பயங்கரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு. இந்த பக்கம் நம்ம பையில பார்த்தா இது அந்த பொண்ணு தானே காலையில பார்த்தோமே சொல்லி ஒரு ஷாக் ஆக யாரு பார்த்தா காலையில நம்ம பயலுக்கு ஒரு பேபிளேட் கொடுத்துருப்பால ஒரு பொண்ணு, அவளே தாங்க இங்க வந்திருக்கா வேற லுக்ல. அவளும் மல்டி நனாயிரம் இங்க வந்துட்டான்னு சொல்லி அவளும் சிரிக்க அதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. இந்த ட்விஸ்டை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்காது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கிற மறக்காம ஷேர் பண்ணி அடுத்த எபிசோட பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பத்தில் கேம்பிங் பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே கைஸ். பாட்டா.